வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் எல்ஜியோட ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் இயர்பட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது இயர்பட்னாலே எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஸ்மார்ட்டாக பண்ணால் எந்த மாதிரி இருக்கும், அதாவது இன்னும் ப்ரீமியமாக பண்ணால் எந்த மாதிரி இருக்குங்கிறத இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதையும் டாப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான அப்டேட் கொடுக்கும்போது டான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது சார்ஜிங் டாக் இருக்குது, அதுக்குள்ளாடி தான் இயர்பட் இருக்குது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தென் இதற்கான கேபிள்ஸ் இருக்குது, சார்ஜிங் கேபிள், கனெக்டிவிட்டி கேபிள், அப்புறம் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. லாஸ்ட்டாக யூசர் மேனுவல். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். டாக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஸ்டைலிஷாக தந்திருக்காங்க. சிறுசு சைஸ் வைஸ் பார்க்கும்போது ரவுண்ட் ஷேப்பில் தந்திருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்டில் யூவி நேனோன்னு எழுதியிருக்காங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு உள்ளாடி போகும்போது ப்ரீஃபாக சொல்கிறேன். தென் ஃப்ரண்டில் வந்து எல்லா பட்டில் வர மாதிரி பேட்டரி இண்டிகேஷனுக்கு வந்து ஒரு எல்இடி தந்திருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் தந்திருக்காங்க, சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு. மேல் பகுதியில் டோன் எழுதியிருக்காங்க. டோன்னா எல்ஜியோட பிராண்டு, இவங்க பேர் நினைக்கிறேன். இதற்கான ஒரு பிரத்யேகமான ஒரு பேர் போட்டிருக்காங்க, அதனால் டோன் எழுதியிருக்காங்க. தென் இதை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், பட்டை பாருங்கள். அதாவது லாஸ்ட் வீக் ஏதோ நம்ம பவுல்ட் ஆடியோவோட ஒரு சின்ன ஒரு பட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அதே சைஸுக்கு சிறுசாக இருக்குது. டெக்னாலஜி வைஸ் இதில் பல விஷயங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இனி டெக்னாலஜி வைஸ் சில விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். இதில் ஏஎன்சி இருக்குது, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அப்போது கிளியராக இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி மெர்டியன்கிற டெக்னாலஜி அப்ளை பண்ணியிருக்காங்க. ரொம்ப இமர்சிவாக நீங்கள் வந்து சவுண்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு, ரொம்ப கிளியராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா பேஸை உணர்கிறதுக்கு, வேறு மாதிரி வெறித்தனமான பேஸை வந்து உணர்கிறதுக்கு அதுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பட்டில் வந்து ஒரு பட்டில் உங்களுக்கு 3 மைக்ரோஃபோன்ஸ் வந்திருக்காங்க. பொதுவாக வந்து ஒரு மைக்ரோஃபோன் இருந்தாலே ஓரளவுக்கு கிளியராக இருக்கும், அதுவும் ஏஎன்சியில் கொடுக்கும்போது. அப்போ 3 மைக்ரோஃபோன் வரும்போது ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் எப்படி பேசினாலும் சரி தான், எங்கே இருந்து பேசினாலும் சரி தான், துல்லியமாக ஃபோன் கால் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இதில் யூவி நேனோ டெக்னாலஜி அப்ளை பண்ணியிருக்காங்க. யூவி நேனோ டெக்னாலஜினா ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு சானிடைசேஷன் டெக்னாலஜி தான். இது என்ன பண்ணுன்னா 99.9% பாக்டீரியாவை வந்து இது அழிச்சிடும். அதாவது கொரோனா டைமில் வந்து யூவி பாக்ஸ் எல்லாம் நிறைய வந்து நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அதே கான்செப்ட் தான் இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் IPX4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ஸ்மார்ட் இயர்பட்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக ஆப் ஒன்று தந்திருக்காங்க, எல்ஜி டோனுங்கிற ஆப். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலிமா பதிவிறக்கம் செய்ய வேண்டியது இருக்கும். இதுக்கப்புறம் டாக்கில் இருந்து பட்டை எடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் டிடெக்ட் பண்ணிடும் என்ன பொருளுங்கிறத. நான் தான்டா ஒரு இயர்பட் பக்கத்தில் இருக்கிறேன், என்னை கனெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேர் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளாடி எல்லா விஷயமே இருக்கும். இமர்சிவாக உணர்றதுக்கு ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்குள்ளாடி டோன் ஃப்ரீ லேபுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக. இது வந்து கொஞ்சம் ரிசர்ச் மோடில் தான் இருக்குது. R&D டீம் வந்து ஸ்பெஷலாக வந்து சில விஷயங்களை வந்து அனுபவிக்கிறதுக்காக இந்த லேப் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் வேணும்னா நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். எப்படி வேணுங்கிறத நீங்கள் எல்லாமே ஆப் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த இதில் போயிட்டு டேப் பண்ணியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணுறதுக்கு இந்த ஆப் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டச் பேட் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் அதையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டை டேப் பண்ணும்போது, ரைட்டை டேப் பண்ணும்போது, 2 வாட்டி நீங்கள் டச் பண்ணும்போது, 3 வாட்டி டச் பண்ணும்போது என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து நடக்கணுங்கிறத மேனுவலாக செட் பண்ணுற மாதிரி தந்திருப்பாங்க. அதே மாதிரி டேரெக்டாக வந்து இதுக்கு வந்து சாஃப்ட்வேர் பேட்சஸ் வந்து ஏதாவது அப்டேட் தந்துருந்தாங்கன்னா அதை வந்து இதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மார்ட் மீன்ஸ் வந்து இதுக்கு சொல்லிட்டு, அதாவது ஸ்கல் கேண்டி இருக்கலாம், ஸ்கல் கேண்டி மாதிரி தான் அவங்க ஒரு பிரத்யேகமான ஒரு ஆப் தந்திருப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கு மேலே இவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக
யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உள்ளாடி ஹார்ட்வேரில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்ல விரும்பலை. அதாவது கொக்கோ கோலாவில் இப்படி வந்து ஃபார்முலா வந்து சீக்ரெட்டாக கையாளுறாங்களோ அதே மாதிரி கையாண்டுருக்காங்க. தென் ப்ரீமியமோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உணர முடியுது. பாட்டு கேட்குறதுக்கு அவங்க சொல்கிற மாதிரி டீப் பேஸை வந்து உணர முடியுது. பேஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து வேறு மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வந்து அடிக்ட் ஆகிற மாதிரி பாட்டுக்கு அந்த ஒரு உலகத்தில் கொண்டு போய் சேர்க்குது, அடிக்ட் பண்ண வைக்குது பாட்டு கேட்கும்போது. மைக்கும் நல்லாயிருக்கும். 3 மைக் வந்து கரெக்டாக வேலை செய்யுது. எந்த ஆங்கிளில் இருந்து நீங்கள் பேசினாலும் கரெக்டாக வந்து கேட்குது. ஃபோன் காலெல்லாம் பேசி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். பேட்ரி பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 5.25 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கொடுக்குது. அதுக்கப்புறம் டாக்கில் இன்னும் பேக்கப் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் அதில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பேட்டரி மூலிமா நீங்கள் திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எல்லாமே இவங்க உருப்படியாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க செஞ்ச தப்பு என்னென்னா, சில பிராண்ட் வந்து கம்மி ரேட்டில் பட்டை இறக்குவாங்க. இறக்குனதுக்கப்புறமா அது நல்லா ரீச் ஆகும் மக்களிடையே. அதுக்கப்புறம் அந்த பிராண்டை தேடி மக்கள் போவாங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மறைக்கிறது அவசியம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்ஜிங்கிற பிராண்ட் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பட்டு விஷயத்தில் வந்து இந்த மாதிரி பட்டெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் இருக்காதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. எனக்கே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம், எனக்கு வித்தியாசமான ப்ராடக்டை வந்து தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரிய வந்துச்சு. எனக்கே வந்து புதுமையாக இருக்கும்போது அப்போது ஒரு டெக் பேஸே இல்லாதவங்களுக்கு வந்து எப்படி வந்து தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் மார்க்கெட்டில் இருக்குங்கிறத. அப்போது இது அதாவது சில ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். ஆனால் எல்லா விஷயமுமே நல்லாயிருக்கும், ஆனால் மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அதே மாதிரி நல்லா பண்ணி மக்களிடையே ரீச் ஆகாத ஒரு ப்ராடக்ட்டில் இதுவும் ஒன்று. ப்ரீமியம் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதில் இன்னும் சில விஷயங்கள் ஹைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி எல்லா விஷயமே கரெக்டாக பக்கவாக அடிக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு 2 பாட்டு கேட்கலாம் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 7-8 பாட்டு வந்து கேட்பீங்க. அதில் மூழ்கிட்டிங்கன்னா அது அதாவது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு அடிஷனில் வந்து கொண்டு சேர்த்துரும். அடிக்டாகி அங்கே இருக்கிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து விர்ச்சுவலாக கொண்டு வராங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் மார்க்கெட்டில் இருக்கிறது தெரியாது, அவ்வளோதான். என்னை பொறுத்த மட்டும் இதுக்கு வந்து டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுப்பேன். நல்லா பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு தேவைப்பட்டால் பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன். ப்ரீமியம் ஃபோன் யூசர்ஸ் வந்து இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நார்மல் யூசர்ஸ், அதாவது என்கிட்ட வந்து 5000 ரூபாய் ஃபோன் இருக்குது, 8000 ரூபாய் ஃபோன் இருக்குன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு நீங்கள் இயர்பட் வாங்குவீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு வீண் செலவு, தேவையில்லாத ஒரு செலவு. ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்து நீங்கள் இந்த மாதிரி பட்டை வாங்கும்போது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால் தனியாக உணர முடியும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. பைலிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் நண்பா. அதே மாதிரி என்னென்ன கேட்ஜெட் எவ்வளோ பட்ஜெட்டில் இயர்பட்டெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணணுங்கிறத நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணிங்கன்னா அதே பட்ஜெட்டில் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவேன். இது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் யூசர்ஸ்க்காக பண்ண ஸ்பெஷல் வீடியோ. இன்னொரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.